வந்து தம்பி கல்யாணத்துக்காக மங்களி வந்து செய்ய கொடுக்க போகிறோம். நான் வந்து 2 days பிஃபோரே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். பையனையும் ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு மீன் ஒயில் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் நம்மக்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போய்க்கலாம், அப்படி இல்லைனா வந்து கேஷாக கூட கொடுத்துக்கலாம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் தட்டம் இதெல்லாம் வந்து நம்ம யாருக்கு மங்களையும் கொடுக்க போகிறோமோ அதில் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லா ஐட்டம் வீட்டிலேருந்தே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. சாக்லேட்டு, ஸ்வீட்டு, பழம், தேங்காய் பழம் இது எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலில் பயங்கர கூட்டம், நிறைய என்கேஜ்மெண்ட் இதெல்லாமே போயிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு கார்னர் பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து நல்ல நேரம் பார்த்து மங்களி வந்து செய்ய கொடுத்தாச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கூட இருந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கிட்டேன். மங்களியை செய்ய கொடுத்த அந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 பேர் சேர்ந்து வந்து பாய் வாங்க போவாங்க. காலையில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரவண பவனில் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து நேஷனல் சில்க்ஸ் இருந்தது. எங்கள் ஊரில் வந்து அதுதான் ஃபேமஸ். எப்போவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் அங்கே தான் வாங்குவாங்க, குவாலிட்டி நல்லாயிருக்கும். அங்கே போய் பாய் தலைகாணி எல்லாமே வந்துட்டு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிட்டோம்.